ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பகுதி கோவிந்தபுரம் பெருமாள் திருக்கோவில், அதாவது சீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் சீனிவாச பெருமாள் திருக்கோவில். இன்று புரட்டாசி முதல் தேதி. புரட்டாசி மாதத்தில் நாம் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்மிடமுள்ள வறுமை நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டு வாழ்வை வளமையாக ஆக்கக்கூடிய ஒரு இடம்தான் பெருமாள் திருக்கோவில். வாருங்கள் ஆலயத்தின் உள்ளே. இங்கே பார்ப்பது கருடாழ்வார் சன்னதி. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள். இத்திருக்கோவிலின் பின்புறம் ஒரு அதிசய தென்னை மரம் உள்ளது. தென்னை மரம் என்றாலே அதற்கு கிளைகள் இல்லை என்பது நமக்கு தெரியும். இந்த தென்னை மரத்தில் அற்புதமாக 3 கிளைகளுடன் கூடிய தென்னை மரம் இங்கு உள்ளது. இது இந்த திருக்கோவிலினுடைய ஒரு சிறப்பு. 3 கிளைகள் இந்த தென்னை மரத்தில் இருக்கிறது. மேலே கோபுரத்தின் பின்புறம் பாருங்கள். கோவிந்தபுரம் என்றாலே ஒரு பவர் சென்டர். இந்த தென்னை மரத்தில் 3 கிளைகள் உள்ளது. 3 கிளைகள் கொண்ட அற்புத தென்னை மரம் சீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் பின்புறம். மூன்று கிளைகளுடன் கூடிய தென்னை மரம் இங்கே தான் பார்க்க முடியும். இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றி.